So coming to chemistry point, chemistry வந்து இதுலயும் class 11 class 12 ரெண்டு parts இருக்கும். So class 11ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா you will have totally been having 14 chapters. மொத்தமா 2022 வரைக்குமே 14 chapters இருந்தது. 2023க்கு கொஞ்சம் delete பண்ணாங்க. இப்போ 2024க்கு மேஜரா நிறைய chapters delete பண்ணிருக்காங்க. So first deletedலாம் பார்த்துடலாமா? Deletedல one of the important chapters உங்களுக்கு states of matter. States of matter is deleted. ஏன்னா நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும் அதில் தான் பாயில்ஸ் லா, சார்ல்ஸ் லா அண்ட் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், ரியல் கேஸ் ஈக்குவேஷன், கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர், டால்டன்ஸ் லா, லிக்விஃபேக்ஷன் ஆஃப் கேசஸ் அது எல்லாமே வரும். ஸோ அது டோட்டலாக டெலிட்டட். அண்ட் தெர்மோடைனமிக்ஸ்ல வந்து தேர்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸோட ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் ஆல்ரெடி உங்களுக்கு தேர்ட் லா மோஸ்ட்லி கிடையாது, எந்த கொஸ்டினும் கேட்டதில்லை இது வரைக்கும். அண்ட் அதை ரொம்ப சேஃப் ஸ்பேஸ்க்காக டெலிட் பண்ணிட்டாங்க. And important inorganicல hydrogenum S block. Many controversies are there that P blocks are also deleted. P block deleted கிடையாது. Both 13 and 14 from 11th and 15, 16, 17, 18 from 12th are entirely there for exam. So please don't be tempted because of that. P block deleted கிடையாது. ஏன்னா P block வந்து உங்களுக்கு ரொம்ப important for their higher education. நீங்க மெடிசன் போனீங்கனாலும் சரி, இன்ஜினியரிங் போனீங்கனாலும் சரி, எல்லாத்துக்குமே பி பிளாக்ஸ் அது பேசிஸ். ஓகே, ஸோ இந்த 3 சாப்டர் பிளஸ் லாஸ்டா உங்களுக்கு ஹேங்கிங் ஓவர் சப்ஜெக்டான என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, ஆல் தட் பொல்யூஷன்ஸ், மெடிசன்ஸ் அது எல்லாமே வந்து டெலிட்டட் இதுல. இப்போ கம்மிங் டு ஸ்டடி பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எதுல சார் ஸ்டார்ட் பண்ணனா, மை பெஸ்ட் ஆப்ஷன் வுட் பி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் முதல்ல ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அப்புறமா யூ ஜஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் அதனோட கான்சிக்வன்சஸ் ஆன கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ், கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் இதை முதல்ல முடிச்சிடுங்க. இட் வில் ஹார்ட்லி டேக் அப் டு 3 days என்டையரா நீங்க உட்காந்து படிக்கிறீங்க அப்படின்னா. ஸோ கம்ப்ளீட் திஸ் ஃபர்ஸ்ட் அப் டு கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர். அதுக்கப்புறமா மூவ் ஆன் டு பி பிளாக். பி பிளாக் நெக்ஸ்ட் முடிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வில் பி chapters 2, 3 and 4. Second வந்து P block. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ஆன ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் ஹைட்ரோகார்பன்ஸ். மோர் தேன் 10 questions, 45ல 10 questions, மினிமலி 8 questions இந்த ரெண்டு சாப்டர்ல இருந்து மட்டுமே வருது. ஸோ 10 questionsனா சாலிடா 40 marks. 8 questionsனா 32. ஸோ சாலிடா 32 marks இஸ் ஆர் ஹேண்ட்ஸ். நம்ம இது ரெண்டுத்தையும் படிச்சு முடிச்சோம்லாம். இதுலயும் நீங்க எல்லாத்தையுமே படிக்கணும்னு அவசியமே இல்லை. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ரீட் அபவுட், இப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா ரீட் அபவுட் ஐயூபிஎஸ்சி. ஐயூபிஎஸ்சி படிங்க, ஐசோமெரிசம் படிங்க, ரியாக்ஷன் மெக்கானிசம்ஸ் படிங்க, டைப்ஸ் படிங்க, போதும். இப்போ புதுசா உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கிறது வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ஆல் யோர் ஐசோலேஷன் டெக்னிக்ஸ், குரோமட்டோகிராஃபி இருக்கு. அதுக்கப்புறமா ஆல் யோர் ஃபிராக்ஷனல் டிஸ்டிலேஷன், கிறிஸ்டலைசேஷன், செடிமெண்டேஷன், அந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ஸ்டிக் டு தட். 10 questions is guaranteed. 10 questions in the sense 40 marks. Okay, so look after this. அதுக்கப்புறமா go on with redox reactions, ஈக்லிபிரியம் வந்து 3 questions are possible. ஏன்னா மார்க் வைஸ் சாப்டர் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஈக்லிபிரியம் இஸ் இம்பார்ட்டன்ட். லாஸ்டா யூ ரிவைஸ் ஆல் தீஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 2, 3 and 4 ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், கிளாசிஃபிகேஷன், கெமிக்கல் பாண்டிங் ஈஸியா 3 daysல முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து இது பி பிளாக், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அண்ட் ஆல் தட். அதுக்கப்புறமா மூவ் ஆன் டு ரிடாக்ஸ் ரியாக்ஷன், ஈக்லிபிரியம், தெர்மோடைனமிக்ஸ் லாஸ்டா. தட்ஸ் இட். 11th chemistryக்கு stipulated study time. 11th chemistryக்கு stipulated study time is 1 week to 10 days. ஏன்னா we have not much time. 1 week to 10 days குள்ள இதை முடிச்சிடணும். ஓகே, நெக்ஸ்ட் coming to class 12 chemistry. நிறைய இம்பார்ட்டன்டான சாப்டர்ஸ் வந்து இங்க தான் இருக்கு உங்களுக்கு. ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டெலிட்டட்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட 5 chapters are deleted உங்களுக்கு. சாலிட் ஸ்டேட் டெலிட்டட், பாலிமர்ஸ், கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப், சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரி ரொம்ப 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 டஃப்பான அண்ட் இரிட்டேட்டிங் சாப்டர்னு சொல்லலாம், டு பி ஃப்ராங்க். அண்ட் ஐசோலேஷன் பிரின்சிபல்ஸ் அதுவும் ரொம்ப ரொம்ப இரிட்டேட்டிங்கான சாப்டர்ஸ். ஸோ ஆல் தீஸ் 5 are deleted. அமைன்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சைனைட்ஸ், CN group and NC group, all those are deleted.
Diazonium salts. Diazonium salts of the preparation and chemical reactions are also deleted. And diazonium salts are of important practical importance. And alcohol phenols வந்து ethers மட்டும் deleted. Okay, ethers மட்டும் deleted. Okay, so இது எல்லா போர்ஷன்ஸும் deleted இருக்கிறதுனால I prefer 12th organic பொறுத்தவரை complete organic chemistry first. Organic chemistry in the sense halo compounds இருக்கும், alcohol phenols இருக்கும், aldehydes ketones இருக்கும், அப்புறமா amines இருக்கும், biomolecules. இதெல்லாம் முடிக்கிறதுக்கு hardly 1 week is enough. Already 10 days for 11th chemistry and 1 week for organic. Remaining days எத்தனை days இருக்கு? ஒரு 5 days allot பண்ணிக்கலாம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா solid set கிடையாது. Solution hardly 3 hours is enough. Solution க்கு just revise the formulas, concepts, என்ன இருக்கும்? Colligative properties, azeotropes, ideal solution, non-ideal solution அவ்வளவுதான். Electrochemistry ரொம்ப ரொம்ப important. 3 questions are coming from this. Chemical kineticsல 2 question. And P block வந்து inorganic பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டோட்டலா 8 questions வரும். Inorganicல இருந்து 16 to 20 will be from organic chemistry and remaining 20 questions வந்து from 15 to 16 questions only from physical chemistry. So what my idea is that if you are gonna score 150 வாங்கணும் சார் எனக்கு கெமிஸ்ட்ரியில அப்பதான் சார் எனக்கு ரேங்க் வரும் நான் நினைக்கிறேன் அப்படின்னா focus first primarily on organic chemistry. ஏன் சொல்றேன் சார் அப்படின்னா minimum 16 to 18 questions are coming from organic chemistry. 16 questions போட்டுக்கோங்க. 16 into 4 64. Leave inorganic chemistry out of options. Remaining இருக்க 16 questions, 16 to 20 questions வந்து from physical chemistry. Physical chemistry பார்த்தீங்கன்னா excluding all your P block, D and F block. Fortunately you don't have hydrogen and S block. P block, D and F block தவிர்த்து மற்ற இருக்கிறது எல்லாமே வந்து physical chemistry தான். So இங்க 16 into 4 is 64. Approximately 65 வச்சா you will be getting 130 marks. அப்ப remaining 20 marksக்கு 5 questions attend பண்ண முடியாதா நம்மளால? So maximum ஒரு 15 days gap வச்சு இது எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க அப்படின்னா you can do your all chemistry well. Per dayக்கு stipulated time எப்படி சார் இருக்கணும் அப்படின்னா chemistryக்கு minimum 3 hours இருக்கணும், maximum 4 hours இருக்கணும். Because you're all on leave today. In the 1.5 months you will be all on leave. Okay வா? But 24 hoursல ஒரு 3 hours chemistry கொடுக்கலாம்ல? ஏன்னா you will be scoring 150. Dream medical collegeல படிக்கலாம். Okay, நல்ல ஆப்ஷன் தானே? So per day வந்து 3 hours. இந்த 3 hours எப்படி சார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 1 hour to 1.5 hour for concepts. 1 hour to 1.5 hour for concepts. Remaining 2 hours for problem solving. That is be my mantra. இது மட்டும் தான் உங்களுக்கு மந்த்ராவா இருக்கணும். ஓகே, இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. You can definitely score 150 solidly. ஓகேவா? That's it about chemistry. Chemistryல வந்து 48% எந்த சப்ஜெக்ட் எடுத்தீங்கனாலுமே 48% வந்து from 11th, 52% வந்து from 12th. So equal importance தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் படிக்கணும். ஓகேவா? Coming to the major era. 50% எக்ஸாமுக்கு உங்களுக்கு யூஸ் ஆகுற பயாலஜி. இங்க வந்து பாட்னி, ஜுவாலஜின்னு தனித்தனியா இருக்கும். பட் லெட்ஸ் ஸ்டிக் டு பயாலஜி. ஓகேவா?